Hi everyone, this is Dhanush Priya from StarTech. Just 60 daysல நீங்க ஒரு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா ஆக முடியும். அதுக்கான ரோட் மேப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லி, வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக்? ஃபுல் ஸ்டாக்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி சேர்த்தது தான் ஃபுல் ஸ்டாக்னு சொல்லுவோம். ஸோ இப்போது ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா என்னென்னலாம் படிக்கணும், என்னெல்லாம் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விச் இஸ் ஜாவா. நீங்கள் கோர் ஜாவாவை மாஸ்டர் பண்ணணும். அதுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா, ஸ்டேட்மெண்ட்ஸ், அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ், உப்ஸ் கான்செப்ட்ஸ், எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங் அண்ட் கலெக்ஷன்ஸ் லைக் செட், லிஸ்ட், மேப் இது எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக கவர் பண்ணணும். தென் அனதர் பேசிக்ஸ் விச் இஸ் எஸ்கியூஎல். இதை நம்ம டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்காண்டி யூஸ் பண்ணுவோம். அண்ட் நிறைய இன்டர்வியூஸ்லையுமே queries எழுத சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் பேசிக்காக எஸ்கியூஎல் எப்படி செட்டப் பண்ணுறது அண்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அக்ரிகேஷன்ஸ், ஜாயின்ஸ் இது எல்லாத்தையுமே போத் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் queries சால்வ் பண்ண கற்றுக்கணும். இதுக்கு நீங்கள் லீட் கோட் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேசிக்ஸ் இஸ் ஃபார் ஃப்ரண்ட் அண்ட். இதில் HTML, CSS அண்ட் JavaScript கவர் பண்ணணும். HTML ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும், CSS லேஅவுட் கொடுக்கும் அண்ட் தென் JavaScript வெப்சைட்டுக்கு பிஹேவியர் கொடுக்கும். லைக் ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்க ஒரு வெப்சைட்டை டைனாமிக்காக ரெஸ்பான்சிவாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு JavaScript தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். HTML நம்ம ரிப்பீட்டடாக ஒரு 20 to 30 எலமெண்ட்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவோம். அதை நல்லா கற்றுக்கணும். அண்ட் CSSல டைப்ஸ் ஆஃப் CSS, பாக்ஸ் மாடல் அண்ட் அனிமேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். JavaScriptல ஜாவா மாதிரியே பேசிக்ஸ் அரேஸ் வரைக்கும் கவர் பண்ணிட்டு DOM மேனிப்புலேஷன்ஸையும் கவர் பண்ணணும். அண்ட் முக்கியமான விஷயம், நிறைய பேர் படிக்க மிஸ் பண்ணுறது ஏசிங்க்ரனைஸ்டு டேட்டா ஸ்ட்ரீம்ஸை ஹேண்டில் பண்ணுறது. இப்போ இருக்க வெப்சைட்ஸ் எல்லாமே ஏசிங்க்ரனைஸ் டேட்டாஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறணுன்றதையும் நீங்கள் கற்றுக்கணும். ஃபைனலி, த ஃப்ரேம் ஒர்க்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்டுக்கு பார்க்கலாம். ஃப்ரண்ட் எண்டுக்கு நான் 2 சஜஷன்ஸ் கொடுப்பேன். ஒன்று ரியாக்ட் அண்ட் ஆங்குலர். ரியாக்ட் இஸ் அ லைப்ரரி, ஆங்குலர் தான் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? ஸோ என்னோட பர்சனல் சஜஷன் ஃபார் ஜாவா ஃபுல் ஸ்டாக் இஸ் ஆங்குலர். ஸோ ஆங்குலரில் நீங்கள் எப்படி ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணணுன்றது ஸ்டார்ட் ஆகி பேக் அண்ட் API எப்படி கனெக்ட் பண்ணணும் அண்ட் அதில் இருக்க கர்ட் ஆப்ரேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்றது வரைக்கும் கற்றுக்கணும். சேம் வே ரியாக்டுக்கு ஆல்சோ நீங்கள் API கனெக்டிவிட்டி எப்படி பண்ணணுன்றது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் ரியாக்ட் இப்போ ஜாப் மார்க்கெட்டில் நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுத்தையுமே சேர்த்தே படிச்சுக்கோங்க. அண்ட் தென் பேக் எண்டோட ஃப்ரேம் ஒர்க் விச் இஸ் ஸ்ப்ரிங் பூட் நிறைய என்டர்பிரைஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுலையுமே நீங்கள் பேசிக்காக ப்ராஜெக்ட் எப்படி செட்டப் பண்ணணும் அண்ட் கர்ட் ஆப்ரேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஹைபர்நெட் டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி ORM எப்படி செட்டப் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி கற்றுக்கோங்க. முக்கியமாக இதை கற்றுக்கிட்டா மட்டும் போதாது, அது ஒரு ப்ராஜெக்ட்ஸாக பில்ட் பண்ணணும் அண்ட் அதை கிட்டப்பில் புஷ் பண்ணியும் வச்சுருக்கணும். அண்ட் உங்களோட லேர்னிங் ஜேர்னியை லிங்க்டின் மாதிரியான சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸில் ஷோகேஸ் பண்ணுறது மூலயமாவும் உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. செல்ஃப் லேர்ன் பண்ண முடிகிறவங்க யூடியூப் சேனல்ஸ் அண்ட் W3 ஸ்கூல்ஸ், Geeks for Geeks இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இஃப் இன்கேஸ் செல்ஃப் லேர்ன் பண்ண முடியாத கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த சேம் ஸ்ட்ரக்சரை இங்கே விஸ்டாடெக்கில் நாங்கள் 60 டேஸ்க்கு போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே என்கொயரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டெக் ரிலேட்டட் வீடியோஸை பார்க்குறதுக்கு விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குவரிஸ் எது இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.